வாலிப வயோதிகர்களுக்கும் உயிரை குடுக்கிற உயிரை எடுக்கிற நண்பர்களுக்கும் வணக்கம். இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ட் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எல்லாத்தையுமே மாத்திர டேலண்ட் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தா காதல் தோல்வியை கூட காமெடி ப்ரோக்ராம் மாதிரி நம்மளால் ரசிக்க முடியும். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்காகவே பல ப்ரோக்ராம் C++, ஜாவா, மாவான் போட்டு கலக்கி உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி தான் இந்த தோஸ்த் படா தோஸ்த். அண்ட் இன்னைக்கு வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி முன்னாடி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வந்ததுக்கப்புறமா இன்னைக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் பேச போகிறோம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். டீம் ஏல இருந்து பவர் ஸ்டார், டீம் பில இருந்து சுஹாசினி அண்ட் டீம் சில இருந்து குயிலி மேடம். இப்படி 3 பேர் இருக்கிற மட்டும் இல்லாமல் நம்மகிட்டயும் 3 ரவுண்ட் இருக்கு, 3 கேம் இருக்கு, பயங்கர ஃபன் ஃபீல்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டீம் ஏல இருக்கிற பவர்ஃபுல்லான டீம் பவர் ஸ்டார், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் தம்பி. ஓகே, என்ன வரும்போதே உங்க பையனை கூப்பிட்டு வந்துட்டீங்க. பையனுக்கு என்ன வயசாச்சு? பொறுப்பான அப்பாவா என்ன அவனுக்கு சொல்லி தரது இல்லையா வீட்டில் உட்காந்து? இல்ல தம்பி, யாரு? நம்மளுடைய சகோதரர். சகோதரர்? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இப்படி நான் கூசாம இவர் போய் சொல்றதுனால தான் இவர் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு. சகோதரர்னா பெரிய சகோதரர், சின்ன சகோதரர்? அதை சொல்லுங்க. பெரியவர். எனக்கு பெரியவர். இவர் நீங்களா? இல்ல இவர் பெரியவரா? இல்ல ஹைட்ல அவர் பெருசா தான் இருக்கிறாரு. நான் கேக்குறது வயசுல. வயசுல தான், வயசுலயே ஹைட்ல இவர் தான் பெரியவர். ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன வயசாச்சு? 18 தம்பி. என்னது? 18. சரி, ஓகே. பொதுவாக சொல்றாங்களே இந்த மாதிரி, எப்படி மெரினா பீச்ல இருக்கிற மண்ணை எண்ண முடியாதோ அந்த மாதிரி பவர் ஸ்டாருக்கு இருக்கிற ரசிகைகளை எண்ணவே முடியல அப்படின்றாங்களே. மொத்தமா உங்களுக்கு எத்தனை ரசிகர்கள் இருக்கிறாங்க? தெரியல தம்பி. தெரியலையா? இது நாங்க எதிர்பார்க்கலையே. கூட சொல்லுப்பா, ஏதோ சொல்ல வரையே. தலைவருக்கு ரசிகர்கள் ஜாஸ்திங்க. அப்படியா? Facebook, Twitter, WhatsApp எல்லா இடத்துலயும் பின்றாங்க. நம்ம தான் மெயின்டைன் பண்றோம். பவர் எப்படி பவரா இருக்கு? நம்மளாலதான். கூடயே ஒரு தொண்டார் உங்க கூட இருக்கிறாரு. சகோதரரா இருக்காரோ இல்லையோ, உங்களோட மன்ற வேலையெல்லாம் அவர் சேர்த்து பாத்துக்கிறாரு நினைக்கிறேன். ஓகே, என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய படங்களை பாத்துக்கிறோம். அடுத்து என்ன படம் வருது? இப்ப சவுகார்பேட்டை போயிட்டு இருக்கு தம்பி. சவுகார்பேட்டை போயிட்டு இருக்கா? அதுக்கு அடுத்து இன்னொரு படம் ஹீரோ பண்றேன். நானும் ஹீரோ தான் ஒரு படம். அப்புறம் ஆப்டான் சாப்டான், அது ஒரு படம், காமெடி படம். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, சோ உங்களுக்கு பெண்கள் கிட்ட இருந்து வந்த ப்ரொபோசல்ஸ் அதை பத்திலாம் சொல்லுங்களேன். இல்ல அதெல்லாம் வரல, ஏன்னா வயசுக்கு இன்னும் வரல தம்பி. அந்த வயசு, நீங்க வயசுக்கு வரலையா? இல்ல, அதாவது மூக்குக்கும் வாய்க்கு இடையில இவ்வளவு முடி இருக்கு, இன்னும் வயசுக்கு வரலன்றீங்க. அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் இயற்கையில வருது தானே வயசு? அது இயற்கையில வருது, ஆனா இன்னும் நீங்க இயற்கையிலே வயசுக்கு வரலன்றப்பதான் எங்களுக்கு அதிசயமா இருக்கு. சரி, ஓகே. அப்ப இன்னும் வயசுக்கு வரல, சின்ன பையனாவே இருக்கிறீங்க. ஆமா ஆமா. ஓகே, உங்களோட ரசிகர் கூட்டம் சரியா, அது எப்படி நீங்களா சேர்த்துக்கிட்ட கூட்டமா இல்ல அதுவா சேர்ந்த கூட்டம்? அதுவா சேர்ந்த கூட்டம். ரசிகர்கள் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு உயிரோடுனே விட்டுருவாங்க தம்பி, அந்த அளவுக்கு இருக்கிறேன். உங்களுக்காக உயிரை விட்டுருவாங்க? உயிரோடுனே விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு என் மேல அவ்வளவு பற்று பாசம். அடேங்கப்பா. எல்லா காலேஜ்லயுமே என் மேல ஒரு நல்ல. சரி, அப்படியாப்பட்ட ரசிகர்களுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? திருப்பி என்னால முடிஞ்சது நானும் அவங்களுக்கு உயிரை கொடுக்க ரெடியா இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயே ஒருத்தர் திடீர்னு வந்து பவர் உயிரை கொடுக்கணும் கொடுத்துருவீங்களா? கொடுக்கலாம், என் மேல அவ்வளவு பாசமா கொடுக்கலாம். சரி, எங்க செட் எங்க டீம்லயே கூட உங்க ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இப்ப அவங்களோட ஆசைப்படி இந்த ஒரு சம்பவத்தை நிறைவேற்றலாமா? கண்டிப்பா, அது என்ன கோரிக்கைன்னு கேட்டுட்டு தான் செய்யணும். சரி, ஓகே. ப்ரோகிராம் கெட்டு போக கூடாதுல்ல. இல்ல நாங்க எப்படி 3rd ரவுண்ட்லயே வந்து உங்க உயிரை எடுக்க போறோம். அப்படி ஒரு ரவுண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ரவுண்டுக்கு முன்னாடியே அது முன்னாடியே நடக்கிறது. ஓகே, டீம் ஏல வந்து பவர் ஸ்டாரை மீண்டும் வெல்கம் பண்றோம் ஷோக்கு. ஓகே, ஆனா நீங்க முதல்ல உங்க தோஸ்தை பத்தி சொல்லவே இல்லையா? அவர் என்ன பண்றாரு? யார் அவர்? இவர் அதாவது என்னுடைய ஃபேன்ஸ், தீவிர ஃபேன் அவர். சகோதரர் இவர். ஓகே, இவர் படிச்சு முடிச்சு ஒரு பிசினஸ்ல ரெப்ரசன்டேட்டிவா இருக்காரு. வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப ஆர்வத்துல இருக்காரு. சரி, இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். அதுக்கு முன்னாடி டீம் பி சுஹாசினி அண்ட் தோஸ்த், வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நிறைய காமெடி சீன்ஸ்லாம், ஐ மீன் படங்கள்ல பாத்துக்கிறோம், நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அட் பிரசன்ட் ரொம்ப வில்லியாலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அட் பிரசன்ட்? நல்லா போயிட்டு இருக்கு. சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லாஸ்டா பாலக்காட்டு மாதவன் சொல்லிட்டு அந்த படம் பண்ணேன். சோ ஓகே, அது தவிர நான் ஒரு சிங்கர் கூட. சோ அந்த ஷோஸும் போயிட்டு இருக்கு. வெரி குட் வெரி குட். சோ டீம் பி, வெல்கம் டு தி ஷோ. அண்ட் உங்க தோஸ்தை பத்தி சொல்லுங்க. அவர் யார், என்ன பண்றாரு? அவர் பேர் பிரசாத். ஓகே, இவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 வருஷமா தெரியும். இவர் வந்து ஒரு நல்ல சிங்கர். அப்ப 15 வருஷமா குத்தடிமையா இருக்கீங்க நீங்க. ரெண்டு நாளே அப்படிதானே? அப்படி இல்ல, ஒரு நல்ல ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படினா. வெரி குட் வெரி குட். சுஹாசினி சிங்கரா இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். பட் அதுக்கப்புறம் உங்க படம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட சரி, எங்க ஷோல பார்த்தாலும் இல்ல எங்க பார்த்தாலும் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே
இன்னும் ஸ்டில் we are maintaining. வெரி குட் வெரி குட். கேட்கவும் பொறாமையா இருக்கு, பார்க்கவும் பொறாமையா இருக்கு. டீம் பி வெல்கம் டு தி ஷோ. ஒரு தேங்காய் சுத்தி போட சொல்லுங்க. பூசணிக்காவே சுத்தி போடணும் இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அண்ட் டீம் சி, குயிலி மேடம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அந்த காலத்திலே உங்க ஆட்டத்தை வச்சு பல கள்ளக்கடத்தல் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. நீங்க இங்கிட்ட ஆட, இங்க உப்பு மூட்டையில பல கள்ளக்கடத்தல்லாம் நடந்திருக்கு. நிலா அது வானத்து மேலே. அந்த காலம் அப்புறம் என்னத்த பேசுது சின்ன பையன்கிட்ட. ஆனா இப்போ கேட்டா கூட அந்த பாட்டு வந்து செம ஹிட்டான பாட்டு. நாங்க உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். ஓகே, நான் என் தோஸ்தோட இந்த ஷோக்கு வந்திருக்கேன். ஓகே, தோஸ்த் என்ன நாக்கடை வச்சிருக்காங்களா? நாக்கடை வச்சிருக்காங்களா? ஃபுல்லா பளபளன்னு வந்திருக்காங்களே. ஒரு ஷோனா ஒரு பவரா இருக்கணும். அது மேடம் கூட பண்றதுனா இன்னும் பவரா இருக்கணும் தான். எத்தனை பவருங்க இன்னைக்கு? ஐயோ, எதுக்கு பெண்களோட பவரே ரொம்ப அதிகம். சரி பார்க்கலாம் இன்னைக்கு ஷோல வந்து பெண்கள் பவர் நல்லா இருக்கா இல்ல பெண்களுக்கு பிடிச்ச பவரோட பவர் நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பாத்துறலாம். சோ 3 டீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போறதுக்கு முன்னாடி டப் ஸ்மாஷ் அப்படின்றத பண்ண போறோம். சோ 3 பேருமே டப் ஸ்மாஷ்லாம் பண்ணிருப்பீங்க. அதனால இப்ப 3 டீமுக்குமே ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ நாங்க ப்ளே பண்ணுவோம். அதுக்கேத்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்குள்ள போக போறோம். சோ டீம் ஏ பவருக்கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ. ஆடாய மச்சி வாழைக்க பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி ஆடாய மச்சி வாழைக்க பச்சி ஒரே டயலாக் தான் திருப்பி பொட்டுடுதம் பச்சி. பவருக்கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ இன் 3 2 1. ஆடாய மச்சி வாழைக்க பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி ஆடாய மச்சி வாழைக்க பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி. என்னமோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு டீச்சர்கிட்ட மாட்டிட்டோம், என்னை போட்டு கொடுத்துறாரா அப்படின்ற மாதிரியே இருக்கு. என்ன இது, நாங்கள் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தோம், என்னமோ முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு அவுக்குற மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களே. பவர் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே. பவர் எத்தனை டப் ஸ்மாஷ் வீடியோ பண்ணிருக்கீங்க நீங்க? ஆமா தம்பி, இது பாத்தீங்கன்னா நேர்ல பார்த்தா நல்லா இருந்தது. அப்படியா? நேர்ல தான் பார்க்கணுமா? நான் தான் பார்த்து தந்துக்கிறேன், இங்க இருந்தா பாக்குறேனே. டிவில பாருங்க நல்லா இருக்கும். அங்க பார்க்கணுமா? அதான் இந்த ஆங்கருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே சைடு ஆங்கிள் பார்க்கறதுனால எதுவும் சிக்க மாட்டேது. ஸோ டீம் ஏ சூப்பரா டப் ஸ்மாஷ் பண்ணிட்டீங்க. அடுத்ததா டீம் பி ரெடியா இருக்கீங்களா? சுகாசினி என்ன வந்தது ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்பனா பவரை பார்க்காதீங்க, இப்படி திரும்பிக்கீங்க. அவரோட அவர் பேசினாலும் அவ்வளோ சிரிப்பா வருது எனக்கு. என்ன சொல்றீங்க? அவர் காமெடி பீஸ்ன்றீங்களா? ஆமா, அதுதானே முக்கியம். ஓ, அது அவர் மூஞ்சிக்கு நேரா வர சொல்றீங்களா? அவர் தான் சொன்னாரு இந்த பொண்ணுக்கு வந்து பின்னாடி பேசுற பழக்கம் இல்ல, முன்னாடி பேசுற பழக்கம். 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. படத்துல ஃபேரா வராங்க. அப்படியா? இல்ல இப்பவே ஃபேரா தானே இருக்காங்க. அவங்க ஃபேரா இருக்காங்க படத்துல சொல்றேன். ஓ, படத்துலயே ஃபேரா வராங்களா? சூப்பர், நல்லா இருக்கு. ஓகே, டீம் பி ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான அந்த டப் ஸ்மாஷ் ஆடியோ கேட்டலாமா? டீம் பி கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ ப்ளீஸ். உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு, நீ பாக்குற பார்வையில ஒரு சொக்கு. ஐயோ, பேர் என்ன? சுகாசினி. அருமை, நல்லா இருந்துச்சு. ருக்குனா பேர் வச்சிருக்கிறாங்க. சூப்பர் பிரதர், அருமையா இருந்துச்சு. உங்களோட அந்த ஒரு வாய்ஸ் ஸ்லிப்ஸ் தான் சிங்க் தாறுமாறா இருந்துச்சு. பார்த்து எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கே இருந்துச்சு அப்படியே. இன்னும் எத்தனை பேர் பயந்துருப்பாங்களோ டிவில. காலியா? சரி, ஓகே. ஸோ டீம் பி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க டப் ஸ்மாஷ். அடுத்ததா குயிலி அண்ட் கோ, குயிலி அண்ட் தோஸ் ரெடியா இருக்கீங்களா? டப் ஸ்மாஷ் கேட்டுருவோமா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். டீம் சி ரெடி? ஏன் ரெடி? டீம் சி கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ இன் 3 2 1. நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். பாப்பா, உங்களை காட்டில பக்கத்தில் இருக்கிறவங்க அநியாயத்துக்கு நடிக்கிறாங்களே. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி நடிக்கிறாங்க. சூப்பரா இருந்துச்சு டீம் சியோட டப் ஸ்மாஷ் ஆடியோ. ஓகே, ஸோ 3 டீமுமே பதப்பட்டு நல்லா பக்குவமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வாய்க்கு வார்ம் அப்லாம் கொடுத்துருக்குறோம். இனி அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் போகிறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிற உங்களுக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி விளாட்றாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஆன் கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ 3 டீம் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி டப் ஸ்மாஷ்லாம் பண்ணி ரெடியாக இருக்கிறோம். ஸோ இந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னு நான் முதல் சொல்லிடுறேன். ஸோ இந்த ரவுண்டோட பேர் என்னையா சொல்ல வர. ஸோ இந்த ரவுண்டில் குயிலி மேடம் ரெடி? இந்த ரவுண்டில் உங்களுக்கு நாங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருவோம். அந்த ஹெட்ஃபோன்ஸ் உங்கள் தலையில் மாட்டி விட்டுருவோம். சத்தமாக பாட்டை போட்டுருவோம். சரியா?
சத்தமாக பாட்டு போட்டதுக்கு அப்புறமா இங்கே இருக்கிறாரு பார்த்தீங்களா உங்கள் தோஸ்து, அவரோட முக்கியமான பிரதான வேலை என்னன்னா, நீங்கள் கூண்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா அவர் கையில் ஒரு கார்டு கொடுத்துருவோம். அந்த கார்டில் 10 படங்களோட பேர் இருக்கும். அந்த படங்களோட பேரை ஆக்ஷன்லாம் பண்ணாமல் லிப் மூமெண்ட்டாலே நீங்கள் வந்து சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். இன்கேஸ் ஆக்ஷன் பண்ணிட்டீங்க, இப்போவே ஆக்ஷன் பண்ணிட்டாரு 10 மார்க் மைனஸு. இன்கேஸ் ஆக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க் நாங்கள் மைனஸ் பண்ணிடுவோம். சரியா, 10 பாயிண்ட் போயிடும். இதுக்காக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற டைம்னு பார்த்தா 120 செகண்ட்ஸ். சொல்லுங்க பவர், ரெடி. லாஸ்ட்டாக என்ன கேம் விளாண்டீங்க? லாஸ்ட் கேம் விளாடுறது இல்லையா? இல்லை, பவர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ஜங்ஷன் பாக்ஸு இல்லாட்டி வீட்டு பக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் கையை விட்டு விட்டு அப்போ பவர் ஏற்றிக்குவீங்களா? இல்லை தம்பி, மக்கள் மனசுல பவரா இருக்கு, அது போதும். மக்கள் மனசுல பவரா இருக்கிறீங்க. சரி, ஓகே. நாங்கள் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்ச விஷயம், இப்போ இருக்கிற இளம் கதாநாயகிகள் யார் ஒருத்தங்க ஏன் கூட நடிச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இது வரைக்கும் யாரும் இல்ல. ஓ, இன்னும் பிறக்கவே இல்ல. வந்து ஒன்லி ஃபார் ஐஸ்வர்யா ராய் மேடம்காக வெயிட் பண்றாரு. இல்ல, அவரெல்லாம் காந்திமதி செட்டு. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா நம்மளுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு மேட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் பரவாயில்ல, 18 வயசு தானே அது. ஆமா தம்பி, 18 வயசுனா விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே ஓகே. ஸோ டீம் ஏல இருந்து முதலா விளையாட போறது என்னையா சொல்ல வர பவர் அண்ட் டீம். பவர் ப்ளீஸ். ஓகே, உங்களோட தீம் என்னன்னு சொல்லுங்க. மேல எழுதி இருக்கு பாருங்க. அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாருங்க, பயங்கர சீரியஸ் ஆயிட்டாரு. அவர்லாம் சீரியஸா, ஏங்க அவர் கூட இருக்கிற யாரா சீரியஸா முடியுமா? என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எம்எஸ்வி படங்கள். என்னது எம்எஸ்வி படங்கள்? எம்எஸ்வி படங்கள். ஓகே, எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்ச படங்கள். ஓகே சரி, ஓகே. அந்த செட்டுன்றனால ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு இவரு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சத்தமா சொல்லு. சத்தம். நினைத்தாலே இனிக்கும். சத்தம். நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும். ட்ரை பண்ணுங்க. நினைத்தாலே இனிக்கும். பவர், அடுத்த படம் இங்க வா. அபூர்வ ராகங்கள். சத்தமா. அபூர்வ ராகங்கள். நீ அபூர்வமா இருக்க பாக்க. நல்லா அபூர்வ ராகங்கள். அபூர்வ ராகங்கள். ராகங்கள், அபூர்வ ராகங்கள். ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும். தில்லை முல்லே. சினிமா படமா? ஓ, சினிமா படம்ன்றத இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு. வாடி மாப்ள. இனி அடுத்து நீ எம்எஸ்வி. தில்லை முல்லே. தில்லை முல்லே. புரியல. தில்லை முல்லே. வெக்கப்படாதீங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. சொல்லு தம்பி. மூன்றாம் முடிச்சி. முடிச்சில்ல, 3 முடிச்சு. சரி தல. பவர் ஸ்டார் வந்து பவர் ஸ்டாரா இருக்கானே. 3 முடிச்சி. 3 முடிச்சி. முடிச்சி நாங்க. முடிச்சி 3 முடிச்சி. என்னமோ முடிச்ச வைக்கின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. முடிச்சி 3 முடிச்சு. அடுத்து அவர்கள். அவளுக்கு என்ன? அவர்கள். அவர்கள். அவள் ஒரு தொடர்கதையா? அவர்கள். டைம் போயிட்டு இருக்கு. தமிழ் படம் பார்த்தது இல்லையா? இவர் படமா கேட்டிருக்கே இல்லையா? கேட்டு. எவ்வளவு பெரிய மிஸ்டேக். இப்ப ரீசெண்டா உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்றும் வாலிபன். நீங்கதான். அவர்கள். உலகம் சுற்றும் வாலிபன். 3 ஒரு கேள்விக்குறியா? 3 முடிச்சி. வாயா அச. 3 முடிச்சி. பச போட்ட மாதிரி அப்படியே இருக்கு. நல்லா. அது உழைக்கும் களங்கள். இத பாரு. இத சொல்லு. அந்த நாள் காதலி. காதலி. ஒண்ணுமே கேட்கல. அந்தமான் காதலி. அவர்கள். தில்லை முல்லே. தில்லை முல்லே. அபூர்வ ராகங்கள். ஒண்ணுமே பண்ண மாட்டேன். வாத்தல ஒண்ணுமே தெரியல. என்ன தலைவா இப்படி பண்ணிட்ட? நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. இல்ல ஏன் தோத்துட்டாருன்னு இப்ப எனக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு. பவர் கண்ணாடி போடல. அப்படி இல்ல, பவருக்கு கண்ணாடி போட்டாதான் காது கேட்கும். ஒரே சாங்கா தான் இருக்கு ஃபுல்லா. ஆனா எத்தனை படம் விதவிதமா போட்டிருந்தோம். ஆனா பாட்டு கேட்க உள்ள அமிச்சாங்களா? இல்ல தம்பி, ஒரே பாட்டு தான் 10 பேர் வருது. டிஃபரெண்ட் பாட்டு வரலையே. இவருக்கு அப்ப பிரச்சனை படத்தோட பேர்ல இல்ல, பாட்டுல. இல்ல ஒவ்வொரு சாங் வருமே, ஒண்ணுமே ஒரே சாங் தான் ஃபுல்லா வருது. நாங்க இங்க பாருங்க, உங்களுக்கு உள்ள பாட்டை போட்டு குழப்புவோம். இங்க ஒரு படத்து பேரா சொல்லுவாரு, அதை கண்டுபிடிக்கணும் தானே சொன்னோம். அப்படி இல்லையே, ஒவ்வொரு படத்துல ஒரு சாங் போட்டா தானே தெரியும். நீங்க ஒரே பாட்டை போட்டு கேளுங்க, எப்படி கேக்குறது? அதுல இவன் ஆக்ஷன் வேற பண்ணிட்டான், மூஞ்சி மண்டைய ஆட்டி. அது வேற இருக்கு. மைனஸ் இருந்துச்சு. சரி, நல்லா இருந்துச்சா? ஆனா கடைசியில சொன்னா
என்ன ஒன்னத்தையும் சொல்ல மாட்டாரு இவரு. சரி ஓகே. சோ டீம் ஏ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பவர் ஸ்டார் நல்லா பாட்டு கேட்டீங்க. ஆமா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். ஓகே. டீம் பி ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சோ என்னையா சொல்ல வர விளையாடுறதுக்காக டீம் பில இருந்து இவ்வளவு நேரமா குழுங்க சிரிச்சிட்டு இருந்த சுஹாசினி ப்ளீஸ் வெல்கம். என்ன தீம் சொல்லுங்க. ராஜா சார் மியூசிக் ராஜா சார். இளையராஜா சாரோட மியூசிக். ஓகே. இசைஞானியோட இசையில வந்த படங்கள். ஐயோ. இசைஞானி இசையில வந்த படங்கள் எவ்வளவு இருக்கு. ஆனா ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா லிப் மூமெண்ட் அழுத்தி சொல்லுங்க. போயிடலாமா? ரெடியா? ஓகே. டீம் பி என்னையா சொல்ற விளையாடுறதுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சிந்து பைரவி. சிந்து பைரவி. சிட்டுக்குருவியா? சிந்து பைரவி. குண்டு குருவி. ஒரு பறவை. சிந்து பைரவி. அடுத்த படம் போயிருங்க. அக்னி நட்சத்திரம். அசத்தம்மா. அக்னி நட்சத்திரம். நீங்க உங்க சத்தத்தை அசத்தம்ன்றாங்க. அக்னி நட்சத்திரம். சரி அடுத்தது வாங்க. இங்க வாங்க. அன்னக்கிளி. 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 கரகாட்டக்காரன். 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 நெக்ஸ்ட் 16 வயதினிலே. 16 வயதினிலே. 16 வயதினிலே. ஈஸியா என்ன சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லுங்க. அவங்க முத பாத்துர்க்காங்களா இல்ல இளையராஜா பாட்டலாம்? பாட்டுக்கு நான் அடிமை. என்னங்க பாட்டுக்கு பாட்டியா? பாட்டுக்கு நான் அடிமை. 10 வருஷம் நீங்க பாட்டி தான். பாட்டுக்கு நான் அடிமை. டயத்தை பாருங்க. நீங்க டயத்தை பாருங்க இப்ப. சிந்து பைரவி. டைம் போயிட்டு இருக்கு பிரதர். சிந்து பைரவி. சிந்து பைரவி. ஊரெல்லாம் உன் பாட்டு. ஊரெல்லாம் உன் பாட்டு. நல்லா பாடுவாங்க அவங்க. என் ராசாவின் மனசிலே. நல்லா பாடுவாங்களா? என் ராசாவின் மனசிலே. ஏன் என் ராசா மைதிலியே. என் ராசாவின் மனசிலே. என் ராசாவின் மனசிலே. அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம். இது ஆடுதுங்க. நெக்ஸ்ட் அடுத்து டைம் போயிட்டு இருக்கு. கரகாட்டக்காரன். 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 கரகாட்ட இல்லைங்க. அடியே. கரகாட்டக்காரன். நெக்ஸ்ட். கரசட்ட நல்லா இருக்கு. பாட்டுக்கு நான் அடிமை. நீங்களா சொல்லிட்டீங்க. 16 வயதிலே. ஏய் டைம் போகுது. இங்க பாருங்க. 6 5 அரண்மனை கிளி. 4 அரண்மனை கிளி. 3 2 1. டீம் பி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. எப்படி இருந்துச்சு முதல்ல சொல்லுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சர் பண்ணும்போது ஏதோ ரொம்ப ஈஸி நினைச்சிட்டு தான் நாங்க உள்ள போனோம். 18 வயசுன்றாரு அவரை போய் சார்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்துறீங்க. பவரு சார்ன்ட்டாங்க. சார்னா ஒரு 50 வயசுக்கு மேல தான் சார். சரி வாலிப பையன். பையன் 18 வயசு பையன் மரியாதையோட பேசுவான். வாலிபர். அவர் உள்ள போயிட்டு அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு நான் ரொம்ப ஈஸி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த சவுண்ட்ல சுத்தமா ஒண்ணுமே புரியல. அதுக்கும் மீறி எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு வெரி வந்துச்சு. அதுலதான் ஏதோ என்னால முடிஞ்சது கண்டுபிடிச்சேன். வெரி குட். ஆனா முக்காவாசி நல்லா கண்டுபிடிச்சீங்க. ஆனா அவரும் நல்லா அசரவே மாட்டார். நாங்களும் எவ்வளவோ கொடுத்து பாக்குறோம் வாய. அப்படியே இருக்கிறாரே தவிர ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணல. நான் அடுத்த ரவுண்ட் பாத்துக்கிறேன். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்த் படா தோஸ்த் பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். Welcome back to Cadbury Chocolates Gold Presents Dost Bada Dost powered by Head and Shoulders. So team C ரெடியா இருக்கீங்களா? Quill and Co. Okay. So அடுத்ததா டீம் C ல இருந்து என்னையா சொல்ல வர வளர்றதுக்காக Quill please. யாரோட டீம் வந்திருக்கு உங்களுக்கு? ரஹ்மான். ரஹ்மானா? ரஹ்மானா? ரஹ்மான். ரஹ்மான். ஆஸ்கார் புயால். ரஹ்மான். அவர் படமா? அவரோட படங்கள் எனக்கு சுத்தமா தெரியாது. இன்னும் பாட்டே போடல. அதுக்குள்ளே எவ்வளவு. சோ டீம் சி உங்களோட என்னையா சொல்ல வர ரவுண்ட்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆரம்பிங்க. என் சுவாச காற்றே. என் சுவாச காற்றே. எங்க காத்தடிங்க இவ்வளவு நகை வரவே வராது. சீமையிலே. கண்ணுக்கு முன்னாடி நாங்க அது மட்டும் சொல்லக்கூடாது. வண்டி சோலை சின்னராசு. அடேங்கப்பா என்ன ஒரு நவரசம். வண்டி சோலை சின்னராசு. இந்த புருவம் ஏறக்கூடாது. 10 மார்க் மைனஸ் பண்ணிடுவோம்.
காவிய தலைவன். திட்டுற மாதிரி சிங்கமா நாக்கு வெளியில வச்சு. பார்த்தாலே பரவசம். இந்த மூஞ்சிய. அடுத்து புதிய மன்னர்கள். புதிய மன்னர்கள். அவங்க எத்தனை வருஷமா மை தெரியும்? டார்லிங். புதிய மன்னர்கள். மண்ணள்ளி போடுங்கன்ற மாதிரி இருக்கு. ஜென்டில்மேன். ஹூ மீ? ஜென்டில்மேன். நோ. பவர். ஜென்டில்மேன். ஜென்டில்மேன். பவர் ஜென்டில்மேன். எஸ் எஸ் எஸ். அழகிய தமிழ் மகன். அழகிய தமிழ் மகன். என்னை கை காட்டுங்க. காவிய தலைவன். காவிய தலைவன். எத்தனை தடவை அதே சொல்லுவேன்? மிஸ்டர் அப்படியே சொல்லியாச்சுல, ரோமியோ. ஐயோ. மிஸ்டர் ரோமியோ. மிஸ்டர் ரோமியோ. மிஸ்டர் ரோமியோ. சொல்லுங்க ஆண்டி, எந்த ஊர் நீங்க? இருங்க. புதிய மன்னர்கள். கண்டுபிடிக்க போறது கிடையாது. எந்த ஏரியாங்க நீங்க? புதிய மன்னர்கள். 10 பாயிண்ட் மைனஸ். 10 பாயிண்ட் மைனஸ். ஆக்ஷன் காமிச்சிட்டீங்க. என்ன ஆக்ஷன் ஏன் பண்ணீங்க அப்புறம்? கண்களால் கைது செய். உருவம் ஆக்ஷன் ஆகுதே. கண்களால் கைது செய். எனக்கு சுத்தமா ரேமான் சார் படம் தெரியாது. 10 8 என் சுவாச காற்றே. முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்ப வருது? அவ்வளோ டைம் முடிஞ்சு போச்சு. வைங்க. டீம் சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்க தோஸ்துக்கு ஒரு பெரிய கரகோஷங்கள். இங்க பாருங்க குயிலி, அவங்க எப்படி தெரியுமா சொன்னாங்க ஒவ்வொரு படத்தையும்? அழகிய தமிழ் மகன், எனக்கு தெரியாது. பார்த்தாலே பரவசம் தெரியாது, அப்படின்னாங்க. பாடி அதுல என்ன பார்த்து ஒரு கண்ணடிச்சாங்களே, எங்க அது பண்ணி காட்டுக்கு ஒரு வாட்டி. ஐயோ பவர், இந்த கண்ணாடி உங்களுக்கு தான், வாங்கிக்கே. தம்பி வேர்க்குது பாரு அண்ணனுக்கு. என்னப்பா நீ கரெக்டா செய்ப்பா இந்த வேலையெல்லாம். சரி, ரொம்ப ஊதாத, மண்ணு வெளியே பறக்க போகுது. ஓகே, அப்பப்ப இதை வேற சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ டீம் சி, டீம் பி, டீம் ஏ 3 பேருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லா விளையாடி இருக்கிறீங்க. இதோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பவரோட ஸ்கோர் என்ன? பவர் 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 பவர். அடுத்த டீம் பி 40 மதிப்பெண்கள். அடுத்ததா டீம் சி 30 பாயிண்ட்ஸ். ஸோ மொத்தமாக 3 டீமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடி முடிச்சிட்டீங்க. செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் ஆவலாக இருந்தீங்கன்னா போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து, பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். வெல்கம் பேக் டு கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து, பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இப்போதான் நம்ம 2வது ரவுண்டுக்குள்ளே போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட முடிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்டில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் எப்படி 10 படம் கண்டுபிடிச்சி 100 மார்க் எடுத்தீங்களோ அவ்வளோ கஷ்டப்படுத்த கிடையாது. இதில் 4 படம் கண்டுபிடிச்சா போதும், 100 பாயிண்ட் நீங்கள் எடுத்துடலாம். சரியா? ஸோ அப்படி இந்த ரவுண்டோட பேர் தான் என்ன அப்படின்னா, கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. ஸோ இந்த ரவுண்டை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 5x5 மேட்ரிக்ஸ். சரியா? 5 ரோ 5 காலம் சொல்லி ஃபுல்லாக செக்ஸால் நாங்கள் வந்து நிரப்பப்பட்டிருக்கும். அதில் தமிழ் சினிமாவின் பிரபலங்கள் எல்லாரோட முகமும் அதில் இருக்கும். சரியா? இத்தனை ஸ்டார்ஸோட ஃபேஸ் இருக்கும்போது இதில் மொத்தம் 4 படத்தை நாங்கள் ஒழிச்சு வச்சிருக்கிறோம். இந்த 4 படத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 4 படத்தில் ஏதாவது ஒரு படத்தோட காம்பினேஷன், 5 ஸ்டாரோட காம்பினேஷன் இருக்கும். அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், அந்த மாதிரி ரொம்ப பிரபலமானவங்களோட 5 ஃபேஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி மொத்தம் 4 படத்தோட காம்பினேஷன் இதில் இருக்குது. 4 படத்தை கண்டுபிடிக்கணும். இதுக்கான டைம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது வெறும் 60 செகண்ட். ஸோ டீம் ஏல பவர் ஸ்டார் ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடி தம்பி. உங்களுக்கான கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை, பார்த்துடலாமா? உங்களுக்கு முதல்ல அந்த நட்பே சரியில்லை. ஸோ டீம் ஏக்கான அந்த ஒரு கட்டம் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டக்குன்னு யோசிங்க. பவர் யோசிங்க டக்குனு. பாத்துட்டே இருக்கேன் தம்பி. கண்ணு ரெடி, கூலிங் கிளாஸ் கழட்டிடுங்க. இல்ல அதெல்லாம் தெரியுது தம்பி. என்ன படம்? இது வந்து ஈஸியா ஒரு படத்தை கண்டுபிடிக்கலாம். மற்ற டீம் கெஸ் பண்ணிட்டீங்களா ஓரளவுக்கு? அப்படின்னா அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். ஒரு சூப்பர் ஹீரோ மூவி இருக்கு, தமிழ் சினிமாவின் ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. ஒரு ரீமேக் படமும் இதுல இருக்கு. 12
பவர் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. முகமுடி. முகமூடி. கீழ இருக்க வரிசை. முகமூடியா? சரி ஓகே, முகமூடி. அடுத்து 2 சூப்பர் ஹீரோ மூவி இருக்கு சொல்ல போனா. இல்ல ஒண்ணுதான். உங்களால நான் குழம்பிட்டேனே. என்னென்ன படம் இருக்கு சொல்லுங்க. முகமூடினா முகமூடி. அப்புறம் நடுவுல இருக்குது வந்து நடுவுல கொஞ்சம் பார்த்தானமா? இல்ல நடுவுல இருக்க ஒரே வரிசை இருக்குல்ல. அது சொல்லுங்க. அது இந்த படம் இந்த 3 பேர் நடிச்சிருக்காங்களே. சூர்யா வருது ஆனா வர மாட்டேங்குது. பழைய படம்னா. நல்லா ஏத்தி மட்டும் ஒரு பவர. மத்த டீம் எது கெஸ் பண்ணீங்களா? என்னது சொல்லுங்க. ஆனா பாயிண்ட் கிடையாது. பாயிண்ட் கிடையாது. ஓகே ஓகே. சிம்பு, சோனியா அகர்வால், கோவில். ஓகே கோவில். அடுத்து வேற என்ன இருக்கு? த்ரிஷா, விவேக் சார், விக்ரம் சார், சாமி. ஓகே வெரி குட். சாமி. அடுத்து இன்னொரு படங்க கந்தசாமி இருக்குங்க. என்னங்க நீங்க நடுவுல பாருங்க. பிரபு, டிஎஸ்பி விக்ரம். ஓகே. ஆன்சர்ஸ் பாத்துடலாமா? டீம் ஏ பவர். என்ன பவர்? போங்க பவர். சரி ஓகே. டீம் ஏ ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன பதில் என்ன? 60 முகமூடி மட்டும். முகமூடி. தப்பாமே. முகமூடி இருக்கா? பவர் டீம் சொன்ன முகமூடி இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கா? இல்ல. அடுத்து என்ன சொன்னீங்க? அந்த நடுவுல இருக்க பேர் தெரியல. சொல்லல சரியா? பவர் டக்குனு அடி அடிங்க பவர். ஓகே. அடுத்தது நீங்க டீம் என்ன கெஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ரோ சாமி. சாமி. ஓகே சாமி இருக்கான்னு பார்த்தலாம். சாமி இருக்கா? சாமி இருக்கு. சாமி. ஓகே. அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸ்லாண்டிங்ல கோவில். கோவில். ஓகே கோவில் இருக்கா? ஃபர்ஸ்ட் சாமி இருக்கு. அப்ப கண்டிப்பா கோவில் இருக்கணும். சாமியும் இருக்கு, கோவிலும் இருக்கு. அடுத்தது ஒன்னு சொன்னீங்களே ஏதோ கந்தசாமி. நீங்க சொன்னீங்க அது. கந்தசாமி இல்ல சாமியா இருக்கே. கந்தசுவாமி இருக்கா? கந்தசாமி. இன்னொரு படம் நட்புக்காக. இந்த ஷோ எப்படி தோஸ்தோ அந்த மாதிரி அதுவும் ஒரு படம் தான். இல்ல எனக்கு அந்த தேவா சார் விஜய் ஓகே. இல்ல அதுக்கு இன்னொரு பேர் என்னது இங்கிலீஷ்ல? ஆமா சூர்யா இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ். அதான் உனக்கு வரலையா? ஐயா அப்பல இருந்து நடுலன்றானே தவிர சொல்ல மாட்டானே. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சொல்லிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? குயிலி டீம் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? சோ டீம் ஏக்கு தான் இந்த ரவுண்ட் ஆக்சுவலா நாங்க சொன்னோம். அப்படிதான் சொன்னோம். பவரே அப்படின்னு சொல்லி போனோம். பார்த்தா டீம் பியும் டீம் சியும் நல்லா ஆன்சர் பண்றாங்க. இங்க பவரே இல்லையே. பவர்ட்ட என்ன பவர்? என்ன எதிர்பார்க்கிறோம்? பவர் சார் வந்து தனியா வந்திருந்தா ஆன்சர் பண்ணிருப்பாரு. பொண்ணுங்க கூட வந்திருந்தா ஆன்சர் பண்ணிருப்பாரு. இவன் கூட வந்ததான் பிரச்சனையே. வந்ததுல இருந்து இவன் ஏத்தி விடுறானே தவிர இவரை பாயிண்ட்ல ஏத்தி விடவே மாட்டான். பாயிண்ட்ல உங்களை கவுக்குறான். மத்த விஷயத்தை நல்லா ஏத்தி விடுறான். இப்ப என்ன செய்ய போறதா? செய். யோசிச்சிட்டே. ஐயாவை செய்ய தேவையில்ல. ஐயாவை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காது. தமிழ்நாடு ஃபுல்லா செய்யறாங்க. படம் ரிலீஸ் ஆனா பால் அபிஷேகம் செய்யறாங்க, பன்னீர் அபிஷேகம் செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. டிபி ரெடியா இருக்கீங்களா? ஓகே. சோ கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை விளையாடுறதுக்கு. டீம் பிக்கான அந்த ஒரு மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஈஸியா போடுங்க சார். ஸ்டார்ட் ஆயிருச்சு. டக்குன்னு யோசிங்க. பவர் ஸ்டார் இருக்கிறாரு. பவர் இங்க ஃபர்ஸ்ட் ரோ. இருமா. அந்த லாஸ்ட் வின்னர். அடுத்து இங்க இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஆனந்தம். லிங்குசாமி சார், ஸ்னேகா, ஆனந்தம். ஓகே ஆனந்தம். அடுத்து வின்னர் ஆனந்தம். அடுத்து வந்து முத்துராமன் சார், சத்யராஜ், கவுண்டமணி, அம்பிகா மேடம், ரஜினி சார், இல்ல கோண்டாமணி, பிரசாந்த், அம்பிகா, கார்த்திக். யோசிங்க. பவரே பார்க்காதீங்க. சுஹாசினி. வடிவேலு, சுந்தர் வின்னர். எப்படி வின்னர் தான் எத்தனை வாட்டி சொல்லுவீங்க? அவர்தான் டைரக்டர். வின்னர் லாஸ்ட் ரோ வின்னர். அது வின்னர் சொல்லிட்டீங்க. அடுத்து 2 சிலே சின்னம். அடுத்து இந்த கிளாஸ் சுந்தர் சி, கவுண்டமணி, உள்ளத்தளி தவறாது, மேட்டுக்குடி, சுந்தர் சி, ரமேஷ் கண்ணா. டைம் போகுது. பவரை நல்லா கலாய்ச்சிங்கல்ல. இப்ப கண்டுபிடிங்க. பவர் கண்டுபிடிச்சாரு. மீதி இருக்கு 2 படத்தை பவர் கண்டுபிடிச்சாரு. 1-0. சுஹாசினி டீம் என்னாச்சு? 2 படம் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னும் 2 படம். 2 கண்டுபிடிச்சோமா? குயிலி டீம் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? கெஸ் பண்ணீங்களா? ஏதாவது சரி டைம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது கெஸ் பண்ணுங்க டீம் பி. ஏங்க சத்யராஜ், ரஜினி, கவுண்டமணி இந்த காம்பினேஷன்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஆனா கீழ ரஜினி சார் இருக்காரு. அதத்தான் சொல்றேன். அவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு காம்பினேஷன் இல்லாம இருக்குமா என்ன? படிக்காதவன் அம்பிகா மேடம். படிக்காதவன் சத்யராஜ் சார் இல்லையே. இல்ல சத்யராஜ் சார், அம்பிகா. கரெக்ட். இந்த பரத்துட்டேவா? சரி விடுங்க. இன்னொரு படம் இருக்கு. செம காமெடி படம். செம காமெடியான படம். சரி ஓகே பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க டீம் பி? வின்னர் வின்னர் ஆனந்தம். சரி ஃபர்ஸ்ட் வின்னர் இருக்கான்னு பார்க்கலாம்.
வின்னர் டீம் பி லாக் பண்ணி இருக்காங்க. வின்னர் இருக்கா? டீம் பி வின்னர் இருக்கு. வெரி குட். அடுத்து என்ன சொன்னோம்? ஆனந்தம் ஃபர்ஸ்ட் ரோ ஆனந்தம் சார். ஆனந்தம் இருக்கா? ஆனந்தம் 2 படத்தோட பேர் கேட்டா சொல்லி இருக்கீங்க. என்ன அப்பா அங்க பாத அப்படின்றது. நல்லா கைத்த சொல்லுங்க. சரி, அடுத்த படம் என்ன சொன்னீங்க? அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியல. மிஸ்டர் பாரத் நீங்க சொன்னீங்க. மிஸ்டர் பாரத் செக் பண்ணுமா? மிஸ்டர் பாரத் இருக்கா? சரி, இன்னும் ஒரு படத்தை நம்ம கண்டுபிடிக்காம விட்டுருக்கிறோம். அந்த படம் என்னன்றதை பார்த்துடலாம். உனக்காக எல்லாம் உனக்காக பாட்டு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆனா டக்கு நம்ம உள்ளத்தை அள்ளித்தாலுக்கு போயிட்டோம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பவர் டீம் கூட கம்பேர் பண்றப்ப நம்ம 2 படத்தோட பேர் சொல்லியிருக்கிறோம். சோ பவர் வாங்க. பவர் டீம் பி தான் இப்ப பவரா இருக்கு. சோ டீம் பி 2 படத்தை கண்டுபிடிச்ச 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். வெல்கம் பேக் டு கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். டீம் பி அடுத்ததா டீம் சி ரெடியா இருக்கீங்களா? ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன கேம் அப்படின்றத. ஓகே, ஸோ கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை விளையாடுறதுக்காக டீம் சிக்கான அந்த ஒரு கட்டத்தை என்னன்னு பார்த்துடலாம். வாங்க, ஃபுல்லா இப்போதைக்கு ரீசெண்ட் ரிலீஸு மிடில் எல்லாமே இருக்கு. ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. சூப்பர் ஹீரோ மூவி இதுல ஒன்று ஒளிஞ்சிருக்கு. செம்ம காமெடியான ஒரு படம். லேடிஸ் ஃபுல்லா சம்பந்தப்பட்ட ஒரு காமெடி படம் இருக்கு. என்ன சொன்னாங்க? நாசர் அந்த 3 லேடிஸ் ரோஹிணி மகளிர் மட்டும். ஏன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி வாயாசிக்கிறீங்க? இப்போ மகளிர் மட்டும். அடுத்தது வந்து மதன காமராசனா, மைக்கேல் மதன காமராசனா. நீங்க வந்து சொன்னாதான் நாங்க லாக் பண்ணுவோம். கமல் சார், ஊர்வஷி மேடம். இல்ல அபூர்வ சகோதரர்களா? இல்ல நீங்க ஏதோ ஒண்ணு விடு. குஷ்பு இருக்காங்க. 0 டைம் முடிஞ்சு போச்சு. மைக்கேல் மதன காமராசன் இல்லையே, அத வந்து அவங்க டவுட்டால சொன்னாங்க. லாக் பண்ணல. மைக்கேல் மதன காமராசன். டைம் முடிஞ்சு போச்சு. நாங்க சொல்லவா? டவுட்டா சொல்லக்கூடாது. பாருங்க, அவங்க கெஸ் பண்ணட்டும். டைம் முடிஞ்சு போச்சு, பரவாயில்ல, கெஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு என்ன சொல்லி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மகளிர் மட்டும் சொல்லி இருக்கீங்க. அதுக்கப்புறமா மைக்கேல் மதன காமராஜன் நீங்க டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லி இருக்கீங்க. இன்னொரு படம் சொன்னேன், ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. முகமூடி. ஏன்பா அதுக்கு அவர் முகத்தை மூடுற நீ? பாலு மகேந்திரா சார்லாம் இருக்கிறாரு. அதுல ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன். இது மறுபடியும். ஓகே, 95% சொல்லிட்டேன். அப்புறம் என்னத்த? சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கான்னு நம்ம வந்து கெஸ் தான் பண்ணிருக்கிறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் டீம் சி என்ன படம் சொன்னீங்க நீங்க? டைம் முடியுது. மகளிர் மட்டும். ஓகே, டீம் சி சொன்ன மகளிர் மட்டும் இருக்கா? டீம் சியோட மகளிர் மட்டும் இருக்கு. அடுத்ததா டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். மைக்கேல் மதன காமராஜன் இல்ல? ஓகே, மைக்கேல் மதன காமராஜன் இருக்கா? இருக்கு. ஒன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அதை நீங்க கன்ஃபார்மா சொல்ல மாட்டீங்க. லாக் பண்ணிருக்கலாமே அப்பவே. அதுக்கு தான் மறுபடியும் நான் கேட்டேன். சந்தேகமா சொல்லாதீங்கன்னு. என்னத்தை இங்கதான் வச்சு உங்களை லாக் பண்ணணும். அடுத்து லாக் பண்ணுங்கண்ணா. ஓகே, அடுத்து என்ன படம் சொன்னோம்? அடுத்து என்ன கெஸ் பண்ணோம்? தம்பி நீ தான் சொல்ல வந்தேல. முகமூடி. இவரை காட்டுற கீழே முகமூடி. ஓகே, முகமூடி இருக்கா? வெரி குட். ஓகே, மறுபடியும் படம் இருக்கா? 3 டீமுமே இந்த 2வது ரவுண்ட் விளையாடி முடிச்சிட்டீங்க. இதோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் என்னன்னு பார்த்துடலாமா? பவரு தைரியமா இருக்கிறீங்களே, அங்க என்ன இருக்குன்னு சொல்லி ஸ்கோர் வேற கேக்குறீங்க. சரி, ஸோ கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்றதுல இந்த 3 டீமும் என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் ஏவோட ஸ்கோர் என்ன? டீம் பியோட ஸ்கோர் என்னன்றத பார்த்துடலாம். 50 பாயிண்ட்ஸ். டீம் சியோட பாயிண்ட்ஸ் 25. சரி, ஓகே. ஸோ
3 டீமுமே 2 ரவுண்ட் முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு பாக்கி இருக்கு. அந்த ரவுண்டு ரொம்ப அட்வென்ச்சரஸான ரவுண்டு. ஸோ அடுத்ததா பவர் வந்து பாயிண்ட்லாம் எப்படி பிடிக்கிறாரு, எப்படி விழுகிறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் ரவுண்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வெளில இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு நாங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறோம், நீங்களும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து, பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். வெல்கம் பேக் டு கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து, பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இப்போ 3 டீம் ரெடியா இருக்கிறீங்க. லாஸ்ட் ரவுண்ட் வந்துட்டோம். அந்தான்னு இந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, திஸ் ரவுண்ட் இஸ் கால் தில் இருந்தா துட்டே. இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், உங்களுக்கு மொத்தம் 3 குட்டி பேக் இறங்கும் கயரில், சரியா? 3 குட்டி பேக் இறங்கி அங்கே நாங்கள் கட்டிடுவோம். உங்களோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் கட்டிடுவோம். ஸோ இந்த 3 குட்டி பேக்லையுமே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குட்டி பேக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ், 2வது குட்டி பேக் எடுத்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ், 3வது குட்டி பேக் எடுத்திங்கன்னா 150. ஸோ மொத்தமாக 3 குட்டி பேக் எடுத்துட்டிங்கன்னா 300 பாயிண்ட்டு. பவர் 300 பாயிண்ட். நம்ம 2 ரவுண்டில் விட்ட பாயிண்ட் எல்லாத்தையுமே இந்த ரவுண்டில் தூக்குறோம். என்ன என் தலைவன் தூக்கிறோம் தலைவா. இமயமலையில தொங்கினாலே தமிழ்நாட்டுல இருந்து அறுத்து இருப்பாப்புல, இங்கதானே தொங்குது. பாத்துக்கலாமா? சரி, எனக்கு என்னமோ நீ இருக்கிறனால அவர் விளையாடுற சந்தேகம் தான் தோணுது. சரி, ஓகே. ஸோ டீம் ஏ ரெடியா இருக்கிறீங்களா? பவரே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு அப்பல இருந்து. ஐயோ இப்படி ஊத்தி விட்டுருக்கானுங்களே அப்படின்னு. சரி, ஓகே. பவர் விளையாடுறீங்க, பின்றீங்க. என்ன அப்பப்ப தலையில கை வச்சுக்கிறீங்க? என்ன பிரச்சனை? ஒன்னும் தலைவன் தலைவனையே அழுத்துற போது என்ன தலைவா? அருமையான ரசிகரை கூட்டு வந்திருக்கீங்க தம்பி. இதுதான் வச்சிருக்கியா இல்ல ஏதாவது கவிதை சொல்லணும்னு நினைக்கிறியா பவருக்காக? இல்ல, நாங்க அப்பப்போ என் தலைவருக்காக வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம். என்ன அனுப்பிடுவீங்க? ரசிகர்களுக்கு வந்து பூஸ்ட் ஏற்படுத்துற மாதிரி. யாரா ரசிகர் சொல்லுங்கடா. அட உலக தமிழர்கள் எல்லாம் ஐயாவோட ரசிகர் தானே. என்னன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா தம்பி அவரு இங்க வலிக்கி விழுகிறதா ரவுண்டு, அங்க வலிக்கி விழுகிற ரவுண்டு கிடையாது. நீ வந்ததுல இருந்தே வழுக்காம சரிக்கிட்டு வந்துருவாங்க. ஆக்சுவலா என்ன சவுண்ட் டேய் வெச கிருமி. ரெடியா இருக்கியா? உன் கையில நல்லா கயிறு இருக்கும், பார்த்து புடிடா பவரை, சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டீம் நம்ம தில் இருந்தா துட்டு விளையாட போறது பவர் அண்ட் டீம். அதுக்காக பவரை பவர்ஃபுல்லா கூப்பிடுறோம். கமான் பவர். ஸோ இப்போ நம்ம பவர் ரெடியா இருக்கிறாரு தில் இருந்தா துட்டு விளையாடுறதுக்காக. ஸோ அப்படியாப்பட்ட பவருக்கு பவர்ஃபுல்லா ஒரு கைத்தட்டு கொடுக்காம இருந்தது எப்படி? நல்லா எனக்கு தெரிஞ்சு பவருக்கு இருக்கிற பவர்ல ஸ்பைடர்மேன் மாதிரி சும்மா பறந்து போய் 3 மூட்டையும் கழட்ட போறாரு. ஸோ 3 மூட்டையை நினைச்சாதான் பயமா இருக்கு. அதுக்கு என்ன பாடுபாட போதோ பவர் கையில இருந்து. ஸோ பவர் ரெடியா? போயிடலாமா? அண்டு இங்க இந்த ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அவரோட ரசிகர், பவரோட ரசிகர் வந்து அவருக்கு ஒரு கவிதை எழுதிட்டு வந்திருக்கிறார் வீட்டில இருந்தே. அந்த கவிதையை இப்போ வந்து நமக்கு முன்னாடி பாடி காமிச்சு அதை பவர் ஸ்டார் ஒரு வாட்டி கடைசியாக கேட்டு இல்லை பவர் ஸ்டார் அதை ஒரு வாட்டி கேட்டுட்டாரு அப்படின்னா சந்தோஷமா இருக்குல்ல? தலைவா, நீ களத்துல இறங்கணும்னு சொன்னோன்னு பிள்ளைங்க எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க. என்ன தெரியுமா? யாரு பிள்ளைங்க? பவர் பிள்ளைங்களா? என் தலைவனோட தொண்டையா. தொண்டை ஏடா தொண்டைகளையே கத்துற? தலைவா என்ன தெரியுமா? வயசானா வரும் சுகரு. வந்துருச்சா? இல்ல இல்ல நமக்கு வரல. வயசானா வரும் சுகரு, வசதி வந்தா வரும் ஃபிகரு, சரியா? ஆனா என் தலைவன் தான்டா பவரு. எல்லாரும் போய் முட்டுவாங்க சவுரு. சரி, உங்க தலைவர் இவ்வளவு பஞ்சு கவிதை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு மூட்டையை கூட கழுத்துலன்னு வச்சுக்க, அவரை விட்டுருவோம் நாங்க. மவனே நீ ஓகே. அவன் ரெடியா இருக்கிறான் பவர். ஒரு வாட்டி அவனை பிளஸ் பண்ணிருங்க, காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஓகே, ரெடி போயிடலாமா? நம்மளோட இந்த தில் இருந்தா துட்டை துவங்கி வைக்கிறதுக்காக, வலிக்கி வைக்கிறதுக்காக விளையாட வரவர் பவர். அண்ட் த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அண்ணன் பரதநாட்டியம் ஆடுறாரு. பவர் 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 வா தலைவா. பவர் லட்டு பவர் 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 பவர். கொஞ்சம் இழுத்து சாப்பிட முடியாது. சீக்கிரம் பக்கத்துல இருக்கு தலைவா. வாங்க பவர். கமான் பவர். கமான் பவர். தலைவா 2 படி முன்னாடி வை. தலைவா நான் பிடிச்சிருக்கையா. நீ போ தலைவா. தலைவா கயிறை புடி. தலைவா கயிறை புடி. தலைவா பக்கத்துல இருக்கு பவர். தலைவா கயிறை புடி. பேக புடி. தலைவா தலைவா
என் தலைவன் முடிச்சுட்டான்டா. டேய் யாரடா நான் சொன்னேன்? என் தலைவன் தான். தலைவனே தான் சொல்றேன். சூப்பர் சூப்பர். பவர். தலைவா 50 பாயிண்ட் பவர். 50 50 பாயிண்ட். ஒரு நிமிஷம் இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. கம் ஆன். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. முடிச்சினா 150 பாயிண்ட். வாங்க 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 பவர். தலைவா ஒரு நிமிஷம். அடுத்த கால் எடுத்து வைங்க பவர். பவர் என்ன ட்ரெட்மில்லா போயிட்டு இருக்கீங்க? தலைவா வாங்க பவர் பவர். ஓரம் போவாத. தலைவா ஓர கட்டிடுவாங்க. தலைவா ஒரு நிமிஷம் பவர் இல்ல. பவர். டைம் போயிட்டு இருக்கு பவர். பவர் வாங்க பவர். கம் ஆன் முடியும். தலைவா நட தலைவா. என்ன தலைவா உன் படம் மாதிரி தரல. தலைவா அங்க தெரிஞ்சு பவர் பாருங்க. ஓ வாங்க. கோடிக்கணக்கான ரசிகர்கள் வெயிட் பண்ணிருக்காங்க தல. வா பவர் பவர் பவர். கம் ஆன் டைம் சீக்கிரம் வாங்க. செகண்ட் இருக்கு தலைவா. தலைவா நட தலைவா. பவர் அந்த கார்டு பவர் வாங்க பவர். தலைவா. வாங்க வாங்க. நட தலைவா. தலைவா அவரு தலைவா சவுந்துக்கிட்டே இருக்கு தலைவா. டைம். ஓகே டீம் ஏ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. என்ன பவர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா இருக்கிற இன்னொரு 2 மூட்டையும் கழட்டியிருப்பாரு. ரொம்ப வழுக்குச்சோ? இல்ல வளர்க்கவே இல்லை தம்பி. வழுக்கவே இல்லையா? அப்புறம் ஒரே இடத்த நின்றுக்கிட்டு ஓட்டிட்டு இருந்தீங்க வண்டியை? பாக்கி 2 பேர் இருக்காங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஸ்டாண்டு போட்ட சைக்கிள் ஓட்டுற மாதிரி அவரு சரக்குன்றாரு. சரி ஆனால் ஒன்று, நீங்கள் வந்து உங்கள் தொண்டை கயிறை விட்டுருந்தா கொஞ்சமாவது போயிருப்பீங்க. உங்கள் தொண்டை தான் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஏன் உங்கள் தலைவன் வந்து விட்டுட்டாப்ல 2 மூட்டையை? சொல்லு, அதுக்கு பதில் வச்சிருப்பியே. மக்களுக்கு மீதி எல்லாம் கொடுக்கணும்ல. கொடுத்து செவந்த கரங்க. என்னப்பா கொடுத்து செவந்த கரம் செவந்துருச்சா? என்னப்பா தோல்லாம் சுருங்கி போயிருக்கு, இது போய் செவந்திருக்குன்ற. கொடுத்து சுருங்கியும் போச்சு. ஸோ பவர்ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அண்ட் டீம், நீங்கள் ஒரு மூட்டையை கழட்டி 50 பாயிண்ட். ஃபஸ்ட்டு வாட்டி இந்த டீம் வந்து 50 பாயிண்ட் வாங்கியிருக்கிறதுன்றது சந்தோஷமான விஷயம். கங்க்ராச்சுலேஷன். ஓகே, 2வது டீம் ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடி. டீம் பி ரெடியாக இருக்கிறீங்களா? சரி, நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களோ இல்லையோ, எப்படா ஷோ முடியும், நான் ரெடியாக இருக்கிறேன். நம்மகிட்ட 2 இருக்கு கோல்டு. சரி, ஸோ டீம் பியிலேருந்து சுஹாசினி அண்ட் தோஸ். தில் இருந்தா துட்டில் டீம் பிக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஈஸி ஒன்றும் போலாம் ஈஸி ஒன்றும் இல்லை. டைம் ஆரம்பிச்சிருச்சு, டைம் போயிட்டு இருக்கு. கோ 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 கோ. இழுக்காதீங்க. அதே இழுக்கிறீங்க. இழுத்தீங்கன்னா முடிச்சு ஸ்ட்ராங் ஆயிடும். இழுக்காதீங்க. இழுத்தா பாயிண்ட் மைனஸ் பண்ணிடுவோம். அடுத்த வாட்டி இழுக்காம ஈஸியா உங்க ஹைட்டுக்கு தான் கட்டியிருக்கு. சரியா? போய் கொடுங்க. போய் வந்து கொடுக்கணும். வாங்க வேகமா. கயிறை கொஞ்சம் லூஸ் விடுங்க, அப்பதான் நடக்க முடியும் அவனால. வாங்க, என்ன தாண்ட மாட்டீங்க? வாங்க, போங்க முடியும். கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, அப்பதான் வருவாங்க. நல்ல ஃப்ரீயா விட்டுரு. இது மாதிரி விட்டா அவ்வளவுதான். வரலாம். போலாம். பவர் மாதிரி ஒரு மூட்டை ஊத்துறாதீங்க. 2 மூட்டை ஊறுங்க. போலாம். வரலாம். இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. 45 செகண்ட்ஸ் இருக்கு. சீக்கிரம் ரிலாக்ஸா டென்ஷன் இல்லாம. ஒரு கால் எடுத்து வைங்க. அடுத்த ஒரு கால் எடுத்து வைங்க. என்ன இதை விட்டு வர மாட்டீங்க? ரிலாக்ஸா டென்ஷன் இல்லாம. யூ கேன் கம் ஆன். வேகமா ஓடுங்க. விழுக மாட்டீங்க. அவர் பிடிச்சிருக்காருல்ல, ஓடுங்க. அட எடுத்து வைங்க. நீ பாட்டு போ. வாங்க. பாட்டு போங்க. லூஸ் விடுங்க. கயிறு லூஸ் விடுங்க. முடியும் 10 செகண்ட் இருக்கு. டக்குன்னு ட்ரை பண்ணுங்க. வாங்க. டைம் அப். அப்படியே போயிருங்க. டீம் பி எப்படி இருந்துச்சு சுஹாசினி? என்ன ஒரு மூட்டைக்கு அப்புறமா ஒரு இடத்துக்கு அப்புறமா நீங்க நகரவே மாட்டீங்க. என்னமோ பாட்டை பாஸ் பண்ண மாதிரி அதே இடத்துல இருக்கிறீங்க. இல்ல, அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணியதுன்னா நான் வந்து மொத்தமா விழுந்திருப்பேன். இங்கேயே விழுக ட்ரை பண்ணீங்க, ஆனா முடியல. அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிட்டேன். ஆனா அவரு பவர் சார் வந்து
உண்மையில கை சார் ஓகே, எதுக்கு அவ்வளோ கஷ்டம்? மூவ் பண்ணி மேல போலாமே அப்படின்னு நினைச்சீங்க. நான் இருக்கும்போது நினைச்சேன். ஆனா முடியல. இங்க வந்து செய்யும் போது தான் அதுக்கு என்ன கஷ்டம்ன்றது தெரியுது. இப்ப சொல்றா, ஏன் சொல்றாத நீ சொல்லுவ. என் தலைவன் வந்த இடத்துல திருப்பி எவனும் தாண்ட முடியாது. குயிலி அண்ட் டீம் இப்பவே மூஞ்சில பீதி லைட்டா எட்டி ஆமா, பாக்குது. விழுந்தா இவங்களுக்கு சோ கொண்டாட்டம். அவங்க விளையாடுறதுக்கு முன்னாடி ரெண்டு டீம் விளையாண்டதுலயே பாதி பேர் வெளியில நீங்க வலிக்க விழுந்திருப்பீங்க. சோ நீங்க போய் கொஞ்சம் குணமாயிட்டு வரதுக்காக லெட்ஸ் டேக் a short commercial break on Cadbury Chocolates Gold presents Dost Bada Dost powered by Head and Shoulders. Welcome back to Cadbury Chocolates Gold presents Dost Bada Dost powered by Head and Shoulders. Already third roundல ரெண்டு டீம் விளையாடி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு டீம் தான் வழுக்கிறதுக்கு பாக்கி. அந்த டீம் வேற எதுவுமே கிடையாது. குயிலி அண்ட் கோ. ஓகே, டீம் சி ரெடியா இருக்கீங்களா? தில் இருந்தா துட்டு மூணாவது டீம் விளையாட போறீங்க. ஆல்ரெடி ரெண்டு டீமுமே ஒரு மூட்டை தான் கழட்டி இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து அட்லீஸ்ட் ரெண்டு மூட்டையாவது நாங்கள் எதிர்பார்க்குறோம். தில் இருந்தா துட்டு விளையாடுறதுக்காக டீம் சிக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ. அவ்வளோதான். ரொம்பலாம் வலிக்காது. அந்த காலை வச்சுக்கிட்டு இந்த கால் இழுக்காதீங்க, இழுக்கக்கூடாது. இழுத்தீங்கன்னா முடிச்சு டைட் ஆயிடும். இப்போ கழட்டுங்க. போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும். வந்து வாங்க கூட கொஞ்சம் பின்னாடி போங்க. வருவாங்க. இல்லை போய் கொடுங்க. அவ்வளோதான் போய் கொடுங்க. ஓ இல்லை மூமெண்ட் வரையா? வழி வரதா மூமெண்ட்ல மேட்ச் பண்றீங்க. ஓகே, இன்னும் கரெக்டா ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அதை தாண்டிடுங்க, அவ்வளவுதான். உலக நாயகமா டான்ஸ் ஆடுறீங்க. Come on, Quilly, you can. வாங்க. சூப்பர், தாண்டிட்டீங்க. வரலாம். டைம் போகுது, இன்னும் 40 செகண்ட் இருக்கு. இன்னொரு மூட்டையை கழட்டுங்க. உங்ககிட்ட நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் குயிலி. இன்னும் வச்சு ஒரு காலை வச்சு இன்னொரு கால். வெரி குட். வாங்க. வெரி குட். 20 செகண்ட். நீங்க நகரக்கூடாது, நீங்க அங்கேயே தான் இருக்கணும். வந்துட்டீங்கன்னா மைனஸ் ஆயிரும். நீங்க அங்கேயே இருந்தா வாங்கணும் பேக. சீக்கிரம், 10 செகண்ட் தான் இருக்கு. 10 செகண்ட் தான் இருக்கு. கமான் சீக்கிரம். டைம் அப். ஓகே, டீம் சி நீங்க ஆக்சுவலா ரெண்டாவது மூட்டையை தொட்டீங்களே, அதுவே பெரிய விஷயம். யாருமே வந்து இதை விட்டு நகரவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப குயிலி வந்து அதை தாண்டும் போதே எல்லாத்தையும் வந்து கிளாப்பிங்ஸ் வந்துருச்சு. கேளுங்க, அண்ணனை தாண்டி வந்துட்டாங்க. என்ன தொண்டா, என்னமோ வந்து எங்க அண்ணனை தாண்டியே வர முடியாது, என் தலைவன் அப்படி இப்படின்னா இதுக்கு ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பியே. இளம் புயலை தாண்டி போவாங்க நிறைய பேரு, ஆனா தலைதான் முதல்ல நிக்கும். வந்ததுலேருந்தே நீ செய்யறடா. இன்னும் உன்னோட அந்த ஒரு எனர்ஜி குறையவே இல்லை. கூடவே இரு, சரியா? நீ எங்கேயோ போயிருவீங்க. சரி, ஓகே. எனக்கு இந்த வாட்ச் கொடுத்தாப்ல அவர் விளையாடும் போது நல்லா இருக்கு. கைக்கு தான் எடுத்துக்கங்க. என்னது? இல்ல தலைவன் என்ன சொல்லுவாப்ல சொல்லு. என்ன தலைவர் என்ன சொல்லுவாரு? இதை இப்ப எனக்கு இந்த வாட்ச் வேணும்னு சொன்னா என்ன சொல்லுவாப்ல? அவரோட உள் மனசு உனக்கு எப்படி கேட்டிருக்கும் இந்நேரம்? நீ தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்ற. அவர் என்ன சொல்லிருப்பாப்ல? உண்மையை சொல்லணுமா? உண்மையை சொல்லு. குத்துறா டே. ஓ, அப்படிதான் இப்ப ஃபீல் பண்றாரா? அப்ப விளையாடும் போது அவர் என்ன நினைச்சிருந்திருப்பாரு? இந்த கேம் விளையாட ஆரம்பிக்கிறப்ப உள் மனசு என்ன சொல்லிருக்கும் தலைவருக்கு? பாவி புடிச்சுக்கோடா, இல்லன்னா நான் ஆவி ஆயிடுவேன். ஆனா இந்த பாவி நல்லா கயத்தை இழுத்து பிடிச்சனால ஆவியாகாம கூடவே இருக்கிறாரு. ஸோ அவரை நீங்க நல்லா பாத்துக்கங்க. நல்ல விஷயம். இப்படிலாம் ஒரு தொண்டை கிடைக்கிறது சிரமம். ஸோ மொத்தம் 3 டீமும் லாஸ்ட் ரவுண்ட் விளையாடியாச்சு. ஸோ லாஸ்ட் ரவுண்ட்ல மொத்தம் 3 டீம் என்னென்ன இண்டிவிஜுவல் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பார்த்தலாம். ஸோ டீம் ஏ பவர் அண்ட் தொண்டன் 50 பாயிண்ட்ஸ். டீம் பி 50 பாயிண்ட்ஸ். அடுத்ததா டீம் சி 50 பாயிண்ட்ஸ்.
சரி, இப்போ வந்து நம்ம ஷோவோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ யார் யார் எந்தெந்த ரவுண்டில் என்னென்ன மார்க் எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா மொத்தம் 3 ரவுண்டை சேர்த்து இப்போ யார் வின்னர் அப்படின்றத சொல்லணும். ஆனால் வின்னர் சொல்கிறதுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவோட தேர்ட் பிளேஸ் பிடிச்சது வேறு யாருமே கிடையாது. டீம் ஏ பவர் அண்ட் டீம் 50 பாயிண்ட்ஸ். ஸோ தொண்டா சொல்லு, இதுக்கு என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க நீயும் தலைவனும்? கடைசியா வர்றது முக்கியம் கிடையாது, யாரு முதல்ல நிக்கிறான்றதுதான் முக்கியம். என் தலைவன் நிப்பாயா முதல்ல. ஸோ இதுக்கு பவர் உங்களோட கருத்து என்ன? தேர்ட் பிளேஸ் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு, ஆனால் கடைசியில் ஒரு 50 பாயிண்ட் எடுத்தாச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? வெற்றி தோல்விங்கிறது சகஜம். இதெல்லாம் நம்ம வந்து வெற்றியை வந்து சந்தோஷமா ஏற்றக்கூடாது, தோல்வியை தான் சந்தோஷமா ஏற்றுக்கணும். தோல்வியை தான் சந்தோஷமா ஏற்றுக்கணும். அடுத்த வேற செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வேற யாருமே கிடையாது. செகண்ட் பிளேஸ் கோஸ் டு 105 பாயிண்ட்ஸோட டீம் சி குயில் அண்ட் ஜிங்கினமணி. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேற யாரா இருக்க முடியும்? பவரும் இல்லை, குயிலியும் இல்லை, வேற வழி இல்லை. நடுவில் இருக்கிற டீம் பி 140 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கீங்க நம்ம ஷோல. ஸோ தலைவா இப்பயா சொல்லுங்க. பவர் நல்லா இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அதனால இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ல நான் கலந்துக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீனியர் ஆக்டர் குயிலி மேடம் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் கடைசி வரை நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். அப்புறம் என்னுடைய தம்பி பிரசாந்த் இருக்காரு, அப்புறம் அவங்க மேடம் இருக்காங்க, என் ஃப்ரெண்டு. சக டீமுக்கும் நன்றி சொல்றீங்க. எப்படி இருக்கு ஒவ்வொரு ரவுண்டும்? ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க தொண்டை உங்க கூட இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு இல்லையா? பாக்குற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் எங்க ஷோக்கு வந்தது. அண்ட் டீம் பி சுஹாசினி அண்ட் தோஸ்த், எப்படி இருந்துச்சு நீங்க நம்ம ஷோ? ரொம்ப ஜாலியாகவும் த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த தோஸ்து படா தோஸ்து 100 எபிசோட் 200 எபிசோட் திருப்பி எங்களை கூப்பிடணும். இந்த மாதிரி நிறைய ஒரு ஷோஸ் வந்துட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் டீம் பி. அண்ட் டீம் சி குயில் அண்ட் ஜிங்கினமணி, எப்படி இருந்துச்சு? இந்த ஷோவில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே எல்லாரையும் சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, அதுக்கு புதியுகம்க்கு ஒரு நன்றி. மேலும் வந்து ஆஸ் அ சுஹாசினி இங்கே எல்லாரும் சொன்னது போல் இது பெரிய அளவில் இந்த கேம் ஷோ வந்து பெரிய ஹிட் ஆகணும்னு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எங்களை பற்றி எங்கள் ஷோ பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ ஷோவோட வின்னர் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்குள்ளே கண்ணாடி போட்டிக்கிட்டா நம்ம வேலையில் கரெக்டாக இருக்கிறோம். டீம் பிலேருந்து சுஹாசினி அண்ட் தோஸ் அவங்கள நாங்கள் ப்ளீஸ் கம், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. கங்க்ராட்ஸ், கங்க்ராச்சுலேஷன். பொதுவாக இந்த மாதிரியான கேம் ஷோக்கெலாம் வந்து அதுவும் பொண்ணுங்க நல்லா ட்ரெஸ்லாம் போட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். வீட்டில் இருக்கிறவங்களாம் கேமை பார்க்குறாங்களோ இல்லையோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாரு இந்த சுஹாசினி பொண்ணு போட்டுருக்க ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணு வச்சுருவாங்க. நீங்கள் போகிறப்ப எப்படி கதவுல இருக்கிற ஒரு ஆணி எதுவும் பிடிச்சி இழுத்து அது வந்து ஓட்டையாகி போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் யாரு கண்ணும் பற்றாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து விஜயா ஆப்டிஷியன்ஸ் வழங்கக்கூடிய 2 சன் கிளாஸஸ் நாங்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். அதுக்கு தான் அந்த பில்டப்பு, வேறு எதுவும் எதிர்பார்த்துடக்கூடாது. 2 டீமும் அங்கேருந்து அப்படி வாங்க. ஓகே, இதோட நாங்கள் அப்படி கிளம்பிக்கிறோம். அடுத்த வாரம் ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்க தோஸ் கூட வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா சொல்லிட்டு ஜூட்டு விட்டுக்கிறது. நான் உங்க பரத். நீங்க உள்ளார பார்த்துட்டு இருந்தது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். பவர் லைட்டா லைட்டா Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. 8ஆம் நாளா வேண்டும் வேண்டும் வீக்லி ஒரு வேலண்டைன்ஸ் டே. எனக்கு முத்திக்கிச்சு முத்திக்கிச்சு ஹாப்பி பிபி தொத்திக்கிச்சு தொத்திக்கிச்சு LOVE எழுத்துக்குள்ள எல்லாம் இருக்கிறது. Let's sing and dance.